அருமையான பாடல். வேல், முருகன், மயில் என்பது ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இருக்கிறது போல அழகு, தமிழ், இசை, ஆன்மீகம் எல்லாம் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கிறது. சுமதி ஸ்ரீ இணைந்திருக்கிறீங்க. வேல் என்கின்ற பொழுது இப்ப முருகன் கையில வாங்கியிருக்கிற இந்த வெற்றிவேல் ஆனது சூரனை அழிப்பதற்காக பார்வதி கொடுத்த வெற்றிவேல். அந்த புராணம் என்ன? நிச்சயமாக முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய கிளம்பிய போது சிவபெருமான் ஒரு வேல் தரார். அது எப்படி கொடுத்தாருன்னா 11 உருத்திரர்களையும் சேர்த்து ஆயுதங்கள் ஆக்கி கொடுத்தார். அதன் பிறகு சிக்கலிலே அன்னை பார்வதி தேவியிடம் அவர் வேல் வாங்குகிறார். அங்க சிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த பார்வதி தேவிக்கு என்ன பேரு, அம்பிகைக்கு என்ன பேர் அப்படின்னா வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு பேர். அவளுடைய கண்ணே வேல் மாதிரி இருக்குமா. வேல் போன்ற கூர்மையான கண்களை வைத்திருக்கக்கூடிய அன்னை பராசக்தியிடம்தான் சூரபதுமனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் வேல் வாங்குகிறார். ஒரு கேள்வி வருது, என் முருகப்பெருமானாலேயே ஒரு வேலை சக்தி வாய்ந்ததா உருவாக்கி சூரபதுமனை கொல்ல முடியாதா? முடியும். ஆனாலும் கூட அன்னை பார்வதி தேவிக்கு ஒரு மகனாக தான் தர வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கும் கோவில்கள்ல சோமாஸ்கந்தா அமைப்பு அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது என்ன சோமாஸ்கந்தா அமைப்பு அப்படின்னா, முருகன் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் நடுவுல இருப்பார். 2 பேருக்கும் கட்டுப்பட்டவராக இருப்பார். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கட்டுப்பட்ட குழந்தையாக முருகப்பெருமான் இருக்கிறார். அவர் பெரிய வீரன் தான், அவர் பெரிய தீரன் தான், அவர் பெரிய சூரன் தான், பெரிய பராக்கிரமசாலி தான். ஆனாலும் கூட அன்னைக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னையிடம் வேல் வாங்குறார். இத அருணகிரியார் எப்படி பாடுறார் தெரியுமா? முருகப்பெருமான் கையில இருக்கக்கூடிய வேலை இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, இந்த வேலை பார்வதி தேவி கொடுத்ததை அருணகிரியார் ரொம்ப அழகா பாடுறார். நீ ஜெயித்து அருள் என தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சைலமோடு சூரனுடன் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல். இந்த வேல் எப்படிப்பட்ட வேல்? சூரனுடைய உடம்பை ஒரு நொடியில் கூறாக்கிய ஆண்மை கொண்ட தனி நெடுவேல். அது கொடுத்தது யாரு? பராசக்தி. அத சொல்றாரு பாருங்க. கங்காளி, சாமுண்டி, வாராகி, இந்திராணி, கௌமாரி, கமலாசன கண்ணி, நாரணி, குமரி, திரிபுரை, பைரவி, அமலை, கௌரி, காமாட்சி, சைவ சிங்காரி, யாமலை, பவானி, கார்த்திகை, கொச்ச, திரியம்பகி அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன், நிருதர்கள், குலாந்தகன், செம்பொற்றி, இருக்கை வேலே. நம்மலாம் பார்வதி கொடுத்த வேல், பராசக்தி கொடுத்த வேல் ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம். ஆனா அம்பிகை எத்தனை எத்தனை வடிவங்களில் இருக்கிறாளோ அத்தனை வடிவங்களையும் சொல்லி அவள் கொடுத்த வேல் யாருக்கு கொடுத்தா? செல்வ சிறுவனுக்கு கொடுத்தா. சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய முருகனுக்கு நீ போய் ஜெயிச்சுட்டு வா என்று அன்னை பராசக்தி வேல் கொடுத்ததை அருணகிரியார் இந்த திருப்புகள்ல ரொம்ப அழகா பாடுறார். அந்த வேலை கையிலே ஏந்தி கொண்டு சின்னஞ்சிறு பிள்ளைதான் முருகன் சூரனை சம்ஹாரம் செய்ய கிளம்பி வருகிற போது, சூரன் பல்லாண்டு காலம் தவம் செய்தவன். அவன் வயதிலே பல 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 1000 வருடங்கள் மூத்தவன். ஆனால் முருகப்பெருமான் சின்னஞ்சிறு குழந்தையாக கிளம்பி வருகிறார். அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த வேல் என்பது அன்னை பராசக்தி கொடுத்த வேல். அது சிக்கல் கோவிலிலே வாங்குகிற வழக்கம் உண்டு. சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்று சொல்வார்கள். திருச்செந்தூரில் சம்ஹாரம் நிகழ்த்துவதற்காக அன்னை பார்வதி தேவியிடம் முருகப்பெருமான் வாங்கிய வேல் இந்த வேல். திருச்செந்தூர் என்றவுடன் நம் அனைவரின் நினைவுக்கும் வருவது முருகன் தான். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். சுமதி ஸ்ரீ, திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறதா? நிச்சயமாக. தெரியுமா, தமிழர்கள் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க இலக்கியம் அப்படின்னா தமிழ் இலக்கியத்தை நீங்க வகைப்படுத்தும் போது சிலப்பதிகாரத்துல இருக்கு முருகன் வழிபாடு, மற்ற பாடல்கள் வருது, அப்படிலாம் நம்ம சொல்லிடலாம். சங்க இலக்கியம் தான் ஆதி தமிழ் குடிமக்களினுடைய வாழ்க்கையை முழுவதுமாக சொல்லக்கூடிய நூல் இல்லையா? இந்த சங்க இலக்கியங்களை நம்ம எப்படி வகைப்படுத்தி வச்சிருக்கோம்? 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு வகைப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த 10 பாட்டும் 8 தொகையும் தான் தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய நூல்கள். அதுல 10 பாட்டுல முதல் நூல் எதை வச்சிருக்கிறோம் அப்படின்னா
முருகனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப் படைதான் 10 பாட்டு நூல்களிலே முதல் நூல். தமிழர்களின் வரலாற்றை சொல்கிற சங்க இலக்கிய தொகுப்பான 10 பாட்டின் முதல் நூலே நம்முடைய முருகப்பெருமானின் வரலாற்றை சொல்கிற திருமுருகாற்றுப்படை. இது என்ன சொல்லுது தெரியுமா? தமிழர்களின் வாழ்க்கையே முருகனை தொடங்கிதான், முருகனை வழிபட்டுதான் தொடங்குகிறது. அதனால்தான் முதல் நூலாக திருமுருகாற்றுப்படைய நம்ம வச்சிருக்கிறோம். அவ்வளவு பழமையான வழிபாடு முருகனுடைய வழிபாடு. இந்த திருமுருகாற்றுப்படைன்னு நான் சொன்னேன்ல, இதை பாடியவர் நக்கீரர். இன்னைக்கு அறுபடை வீடுகள்னு நம்ம வச்சிருக்கிறோமே, முதல் படை வீடு, 2ஆம் படை வீடு, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, இப்படிலாம் நம்ம வச்சிருக்கிறோமே. இந்த பட்டியல் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா திருமுருகாற்றுப்படையில இருந்து தான் கிடைக்குது. திருமுருகாற்றுப்படையில் நக்கீர தேவநாயனார் தான் முருகப்பெருமான் இங்கெல்லாம் இருக்கிறான், நீங்கள் போய் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று பாடினார். அதுதான் தமிழர்களின் வாழ்க்கையை சொல்லக்கூடிய சங்க இலக்கியத்தின் முதல் நூலாகவே இருக்கிறது. அது ஏதோ ஒரு பாட்டு 2 பாட்டு இல்ல, போற போக்குல எங்கேயோ முருகனை பத்தி பாடி இருக்கிறாங்களான்னு கிடையாது. முழுக்க முழுக்க முருகனுடைய பெருமைகளை, பராக்கிரமங்களை சொல்லக்கூடிய நூல் தமிழ்ல நீங்க தொடர்ந்து சங்க இலக்கியத்திலே இருக்கிற, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு வந்த நூல்கள் தான் மற்ற எல்லாமே அவ்வளவு பழமையானது. முருகனுடைய வழிபாடு சங்க இலக்கியங்களிலும் முதல் நூலிலேயே முருகனை முதன்மை தெய்வமாக வைத்து நக்கீரர் பாடியிருப்பதை நாம் பார்க்க முடியும். நிச்சயமாக வில்லிசை கலைஞர் மாதவி இணைஞ்சிருக்கிறீங்க. முருகனை சொல்லும் பொழுது, முருகனினுடைய அழகை சொல்லும் பொழுது, நல்ல வட்ட பொட்டு வைத்திருக்கின்ற அந்த முருகன் என்று பக்தர்கள் பாடுவதை கேட்டிருக்க முடிகிறது. அது குறித்த பாடலை பாட முடியும்? முருகனினுடைய அழகை பல்வேறாக சொல்கிறார்கள். வட்ட நல்ல பொட்டு வைத்து வடிவழகாக இருக்கின்ற அந்த முருகனை, வண்ணமயில் வாகனனை வடிவழகாய் பார்ப்பதற்காக நாங்கள் வருகிறோம் என்று பக்தர்கள் எல்லாம் அங்கு கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. கோல்டு தேவராஜையா, கலியுக வரதன் என்று சொல்கிறோம், கண்கண்ட தெய்வம் என்று சொல்கிறோம், கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, இப்படி பல்வேறு பெயர்களில் சொல்லி முருகனை அழைக்கிறோம். எத்தனை பெயர்கள் சொன்னாலும் உங்களுக்கு அருள் புரிகின்ற அந்த அருள் என்றுமே மாறாதது என்கிறான் முருகன். பாடலாமா? கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன், மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன், மரகத வண்ணனாம் திருமால் மருகன். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கண்ணுதற் கடவுளின் கண்மணியாய் வந்தாய், கார்த்திகை பெண்களின் அணைப்பில் வளர்ந்தாய். கண்ணுதற் கடவுளின் கண்மணியாய் வந்தாய், கார்த்திகை பெண்களின் அணைப்பில் வளர்ந்தாய். விண்ணவர் கூரையெல்லாம் நொடியில் களைவாய், விண்ணவர் கூரையெல்லாம் நொடியில் களைவாய். வேண்டுவோர் வேண்டுமுன் வரமெல்லாம் தருவாய். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே, பழனியிலே, பழனியிலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கலியுக வரதனாய் பழனியில் காட்சியளிக்கிறார். 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் தற்பொழுது சூரபத்மனை வதம் செய்து காத்தருள கருணை புரிவதற்காக அங்கு முருகன் இருக்கிறார். தற்பொழுது சூரபத்மன் ஒவ்வொரு முகமாக மாற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். முருகனினுடைய வெற்றிவேல் சூரனினுடைய தலையை வதம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறது.
வில்லிசை கலைஞர் மாதவி இணைஞ்சிருக்கிறீங்க. மிக அழகான பெயரை கொண்டவன் முருகன், மிக அழகான முகத்தை கொண்டவன் முருகன், மிக அழகான பக்தர்களினுடைய வாழ்க்கையினுடைய வடிவமைக்கக்கூடிய அன்பை கொண்டவன் முருகன் என்று இருக்கிறது. வட்ட நல்ல பொட்டை வைத்து வடிவழகாக இருக்கின்ற அந்த முருகன் குறித்து பாடலாம்.